வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பாகற்காய் வறுவல் செய்ய போகிறோம். அது ரொம்பவே ஈஸி. அது எப்படி செய்யணும் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பாகற்காய் நான் ஒரு 2 கிராம்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அது ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ரொம்ப முத்தினாக தான் வாங்கினீங்கன்னா விதையை எடுத்துருங்க. 2 ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரியும் ஒன்று பாதியாகவும் ஒன்று சர்க்கிளாகவும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப முத்தினதாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் இருக்காது. ஸோ இப்போ நம்ம 1 டீஸ்பூன் நம்ம மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சிம்பிள் தான், ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா தனி மிளகாய் தூள் ஒரு 2 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய் தூள் வேண்டாம்னா நீங்கள் சாம்பார் பொடி கூட 2 டீஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா தான் இருக்கும். அப்புறம் உப்பு தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி விடாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் அந்த மசாலா பொடிலாம் நல்லா அந்த பாகற்காயோட நல்லா மிக்ஸ் ஆகும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வறுக்கும்போது தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் மசாலா போடும்போது தண்ணி விடாமல் நல்லா நீங்கள் அந்த பாகற்காயோட ஈரப்பதத்திலேயே இந்த மசாலாலாம் நல்லா ஆடுற மாதிரி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இது சாம்பார் சாதத்துக்கு, பருப்பு சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம நல்லா நம்ம எண்ணெயிலே வதக்கிறனால நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த கிறிஸ்பு மாறவே மாறாது. பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா நம்ம போட்ட மசாலா பொடிலாம் நல்லா மிங்கிள் ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம தண்ணி 1 டேபிள் ஸ்பூன், அதை விடையும் கம்மியாக தான் நம்ம சேர்க்கணும். ஜஸ்ட்டு தெளித்து தான் விடணும். ஏன்னா நம்ம வறுக்கும்போது தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். பாகற்காய் ஸ்டீம்லேயே தான் நம்ம வேகணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் தண்ணியை ரொம்பவே கம்மியாக ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா மொறுமொறுப்பு தன்மை வர்றதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன் இப்போ கரெக்டாக இருக்கும் அந்த அளவே, அதுக்கு மேலே போடாதீங்க. ஸோ அதையும் போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நம்ம செஞ்சுட்டு நம்ம ஒரு 35 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுறணும். அப்போ தான் அந்த உப்பு உரப்பு எல்லாமே பாகற்காயில் சாரும். அப்போ உங்களுக்கு நல்லா ஊற விட்டு நீங்கள் வறுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ 35 நிமிஷம் கழித்து நம்ம வறுக்க போகிறோம். இப்போ கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயில் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வாசமாக இருக்கும். ஏன்னா அந்த பாகற்காயோட அந்த கிறிஸ்பாக இருக்கிற கருவேப்பிலை சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரே ஒரு வெங்காயத்தில் பாதி அதை கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அது ஒரு 1/4 கப் வரும். அதை கரெக்டாக இருக்கும் அந்த அளவு. ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் பாகற்காய் நம்ம ஆட் பண்ணுறோம். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா நம்ம வறுத்துடணும். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வறுத்து வச்சுக்கணும். அப்போ தான் பாகற்காயோடு சாப்பிடும்போது ஒரு ஸ்வீட்னஸ் உங்களுக்கு கிடைக்கும், சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு 35 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா மசாலாலாம் நல்லா மிங்கிள் ஆகி சூப்பராக ஊறிருக்கு. இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா நம்ம வதக்கி விட்டுறணும். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் தண்ணி வர மாதிரி தான் இருக்கும். அது உங்களுக்கு நேரம் ஆக ஆக தண்ணி இருக்காது. நீங்கள் வதக்கி விட்ருங்க. நான் வெங்காயம் சேர்க்குறதுனால உங்களுக்கு ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அதனால தான் நான் வெங்காயம் உங்களை ஆட் பண்ண சொல்லி, வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாகற்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி விடவே விடாதீங்க. ஏன்னா அந்த நம்ம ஆல்ரெடி தண்ணி நம்ம மேரினேஷன் அப்போ நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாதீங்க. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் எப்படி கிண்டிக்கிட்டே இருங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி உங்களுக்கு கிறிஸ்பாக தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா காய் வேகாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் ஒரு 15 மினிட்ஸ் விடாமல் நான் கிண்டிகிட்ருக்கேன். ஸோ பாருங்கள், அந்த லைட்டாக அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி இந்த மசாலாலாம் நல்லா கூட்டாகி எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு கிறிஸ்பு வந்துருச்சு பாருங்கள். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சா, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸோ
ஸோ நீங்கள் தயிர் சாதத்துக்கு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு அதை விட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் வதக்கிட்டே இருந்ததில் காய் நல்லா சுருங்கிருச்சு, நல்லா கிறிஸ்பாகவும் ஆயிடுச்சு. ஸோ நம்ம போட்ட வெங்காயம்லாம் நல்லா அந்த பாக்கையோட நல்லா மிங்கிள் ஆகி சூப்பராக நல்லா வந்திருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.